முறையோட அந்த பூவை கேட்கறது. நடந்தது என்ன வாங்க விரிவாக பார்க்கலாம். சொல்ல காப்பாற்றும். நான் கூட்டிட்டு வந்தேன், அவங்களுக்கு நல்லது நீ நடத்தி கொடுக்குற. நான் உன் பிள்ளை ஒருத்தருக்காக ஜாமீன் போயிருக்குது, அது நீ தான் உன் பிள்ளையை காப்பாற்றணும். இந்த பூவை வைக்கிறோமா? அம்மா, உன் தலையில் அந்த பூவை உழவணுமா? உனக்காக அவங்களுக்காக உன் பிள்ளை ஜாமீன் கொடுத்துருக்கு. நீ தான் உன் பிள்ளையை காப்பாற்றி நல்லபடியாக அவங்கள வாழ வைக்கணும். உன் பிள்ளைங்க உன்னை தேடி வந்திருக்கிறாங்க, உத்தரவு கூடாயா? புரியுதம்மா? ஜாமீன் இருந்தா மட்டும்தான். அப்ப நீ கேட்ட கேள்வி அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. புரியுதா? நீ கேட்ட கேள்வி அவங்களுக்கு பிடிக்கல, அதனால உனக்கு வாக்கு தரல. ஒரு நல்ல வழி காமிச்சு அவனை வாழ வைக்கும். அவன் குடும்பம் என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டுடைய இறைவா போற்றிவோம். குருவே போற்றிவோம், விஷ்ணு குருவே போற்றிவோம், சிவபெருமானே குருவே போற்றிவோம். ஓம் கணபதியே போற்றிவோம், கணேசாய போற்றிவோம், மூத்தவனே போற்றிவோம், முக்கோடி தேவரே போற்றிவோம், ஐந்து முகத்தனை போற்றிவோம், ஐந்து கரத்தனை போற்றிவோம், யானை விநாயகனை கணநாத போற்றிவோம். ஓம் ஸ்ரீ பாலா பால திருப்பதி சுந்தரி பால பால அம்மா பாமா பால ஆயே. பால திருப்பதி சுந்தரி புவனேஸ்வரி 18 சித்தர் பீடத்திற்கு வாக்கு பூவாக்கு சிரசு வாக்கு. இந்த சிரசு வாக்கில் யார் முறையாக போனால் இந்த முறை சொல்லி கொடுத்து அந்த முறையோட அந்த பூவை கேட்கறது. அவங்கவுங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கிறது. பால திருப்பதி சுந்தரி. இந்த அம்மா புவனேஸ்வரியும் மகாகாளியும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அங்காள பரமேஸ்வரியும் ஆதிபரா சக்தியும் ஈஸ்வரி தாயும். இந்த அம்மாவுக்கு 6 பேர் சப்த கன்னி. இந்த அம்மா சப்த கன்னி. 9 வயசு இந்த குழந்தைக்கு. பால திருப்பதி சுந்தரி சிவனோட பொண்ணு. ஆனால் இந்த கோயிலில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. 18 சித்தருங்க இருக்கிறாங்க, வள்ளி தெய்வான் இருக்குது, விநாயகர் இருக்கிறாரு, நவகிரகம் இருக்குது, 12 நவகிரகம் இருக்குது, 9 நவகிரகம் இருக்குது, கோலபாலம் இருக்கிறாங்க, பஞ்சபூதம் இருக்குது, 18 சித்தருங்க இருக்கிறாங்க. அவங்க சித்தருக்கு ராசி நட்சத்திரத்துக்கு சித்தருக்கு அபிஷேகம் பண்ணுற உரிமை இந்த இடத்துக்கு உண்டு. அவங்களே பண்ணி அபிஷேகம் பண்ணலாம். சித்தருங்களுக்கு அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகம் கொடுக்குற நாள் உங்கள் கையால் பாலை கொடுத்தீங்கன்னா நீங்களே பால் அபிஷேகம் பண்ணலாம். இந்த இடத்துக்கு அவ்வளோ சலுகை இருக்குது. அவங்கவுங்க வேண்டுதலுக்கு சிறப்பாக நடக்கும். நம்பி இந்த தெய்வத்தை முழுக்க நம்புங்க, சிறப்பாக இருக்கும். ஓம் ஸ்ரீ பாலா திருவடி போற்றி. அகிலம் போற்றும் ஈஸ்வரி ஆனந்த பரமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ ராஜேஸ்வரி அகிலம் போற்றும் ஈஸ்வரி. மறு கையில் கரும்புவில் தாங்கி நிற்பார், வானின கீதங்கள் பாடிடவே சசியும் சாமரம் வீசிடவே சக்கரரதமதில் கொழுவிரு
கொலுவிருப்பாள். வானினல் கீதங்கள் பாடிடவே சசியும் சாமரம் வீசிடவே தேவாதி தேவர்கள் தொழுதிடவே ஸ்ரீ சக்கரரதமதில் கொலுவிருப்பார். அகிலம் போற்றும் ஈஸ்வரி ஆனந்த பரமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ ராஜேஸ்வரி சுந்தரி மாலா அந்த இடம் நரம்பு மேலே இருக்குங்க, கீழே இறங்கிடும். அதுக்கு மேலே போனது மேலே ஏறவே